அண்ணன் கையில் பவர் வந்தா தமிழ்நாடு மாறும்னு நினைச்சோம். ஆனா தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சா? சட்டமன்றத்தில் உதயநிதி பேசிய இந்த ஒரு வரி இப்போ வைரலாகி இருக்கு. தமிழக சட்டமன்றத்தில் மீண்டும் மின்வெட்டு விவகாரம் காரணமாக விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். அப்பொழுது அவர் தமிழ்நாட்டின் பெரம்பூர் தொகுதியை மின்வெட்டில் நம்பர் 1 மாற்றியுள்ளார் முதலமைச்சர் விஜய் என்று குற்றம் சாட்டினார். அதோடு மட்டும் இல்லாமல் அண்ணன் கையில் பவர் வந்தால் தமிழ்நாடு மாறும் என நினைத்தோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கே பவர் போய்விட்டது என்று தாவேகாவினரே பேசுகின்றனர் என நக்கலாக பேசியது சட்டமன்றத்தில் கவனத்தை ஈர்த்தது. தமிழகத்தில் பல பகுதிகளில் தொடர்ந்து மின்வெட்டு, மின்தடை, குறைந்த மின் அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக கோடை காலம் தொடங்கியதிலிருந்து சில பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். மறுபுறம் ஆளுங்கட்சி தரப்பு இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறது. மின்துறையில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தற்காலிக தொழில்நுட்ப கோளாறுகளை வைத்து அரசை குறை கூறுவது சரியல்ல என்று தெரிவித்து வருகின்றனர். ஆனால் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பவர் குறித்த வார்த்தை விளையாட்டு தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆதரவாளர்கள் இதை அரசின் செயல்பாடுகள் மீதான சரியான விமர்சனம் என கூற, தாவேகா ஆதரவாளர்கள் இது வெறும் அரசியல் கிண்டல் மட்டுமே என பதிலடி கொடுத்து வருகின்றனர். வரும் நாட்களில் மின்வெட்டு விவகாரத்திற்கு அரசு என்ன விளக்கம் அளிக்கிறது, எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் வரப்போகிறது என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மின்வெட்டு பிரச்சனை உங்கள் பகுதியில் இருக்கிறதா? உதயநிதி சொன்னது உண்மையா இல்ல அரசியல் விமர்சனமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.